தேவஜனமே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சபைக்குள்ளே வந்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். அதனாலே நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் நாம் எல்லோருக்கும் சொந்தமானது. எங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். நாங்கள் கவனித்து கொள்ளலாம், பைக் பண்ணுறதில் கொஞ்ச காலத்துக்கு முதல் பச்சை கலர்லாம் மோட்டர் சைக்கிள் வாங்குறது இல்லையா? அது ஒரு லக்கி இல்லாத கலர். இந்த கலர், இந்த மோட்டர் சைக்கிள் பாவிக்கிறவர்கள் விபத்துக்குள்ளாகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த காலத்தில் வாங்குறது இல்லை. அப்போ அவங்க சொல்லிக்கொள்ளுவாங்க, பச்சை கலரில் தம்பி மோட்டர் சைக்கிள் எடுக்க வேணாம், மோட்டர் பைக் எடுக்க வேணாம்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அது ஏன் அப்படி அவர்கள் சொல்லுகிறாங்கன்னா, முதலாம் 2ஆம் உலக மகா யுத்தங்கள்ல இராணுவ வீரர்கள் பச்சை கலர் வண்டிகளை பாவித்ததினால அதில் தாக்குதல்களுக்குள்ளாகி பலியானார்கள். அதனால அதற்கு பிறகு இராணுவத்தினர் பாவித்த வண்டிகளை அவர்கள் விற்ற பொழுது அநேகர் அதை வாங்கி கொண்டு பயன்படுத்தினார்கள். அது பழுதடைந்திருந்தபடியினால நிறைய பேர் விபத்துக்களை சந்தித்து மறித்தபடியினால இந்த பச்சை கலர் மோட்டர் சைக்கிள்னால எல்லாருக்கும் பயம். சில பேருக்கு காரணங்கள் தெரியாது. ஏன் இந்த பச்சை கலர் வாகனம் வேண்டக்கூடாது என்று சொல்லி காரணங்கள் இல்லை. பச்சை கலர் என்றால் ஏதோ அவசகுணம் மாதிரி வேண்ட வேண்டாம் என்று சொல்லிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல சில காரியங்களுக்கு காரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வது அவசியம். மத்தேயு 5:44 நாங்கள் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதற்காக நாங்கள் அதை அப்படியே இந்த வார்த்தையை நேரடியாக பார்த்து விட்டு போய்விடாதபடி, ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார் என்று ஆராயும் பொழுது சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் இந்த பச்சை கலர் மோட்டார் சைக்கிள் வேண்ட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றால் இதுதான் உண்மை என்று கண்டறிந்த பின்னர் கவசாகி நிறுவனம் என்ன செய்கின்றது, அவர்கள் இந்த பச்சை கலர் மோட்டார் சைக்கிளை பின்னர் அவர்கள் செய்து உலகத்திலே சிறந்த ஒரு விற்பனையாளர்களாக அவர்கள் விளங்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். காரணத்தை கண்டுபிடித்த பின்னர் அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற காரியம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? கஷ்டமான காரியம், கடினமான காரியம், நடைமுறைக்கு ஏற்றதாக இது விளங்கவில்லை. எப்படி இது பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஆராயும் பொழுதுதான் அங்கே எங்கே பிரச்சனை இருக்கிறது எங்களாலே கண்டுகொள்ள முடியும். மத்தேயு 5:45 இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுவார். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான், உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்படியாக உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தால் தேவனுக்கு நீங்கள் புத்திரர், அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதுதான் அடையாளம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடையிலே என்ன சம்பந்தம் இருக்கிறது? வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:25 நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு
புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இங்க நாங்கள் கவனிக்கின்ற காரியம் புதிய ஏற்பாடு, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் உண்டாகின்ற ஒரு புதிய உடன்படிக்கை. இங்கு கூட ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரனாய் இருக்கிறீர்களா? மோசேக்கு சரி அல்லது சாமுவேலுக்கு சரி, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி, ஆண்டவர் யாருக்கு? பூமியில் உள்ள சகல மனிதர்களும் உன்னுடைய வம்சங்களும் ஆருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆபிரகாமுடைய கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை பேசி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஷோர்ட்டா சொல்லி அவர் முடித்திருக்கிறார், சிம்பிளா சொல்லி இருக்கிறார். ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமோட ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலர் 3:26 தொடர்ந்து வாசிப்போம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. கரங்களை தேடி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எப்படிப்பட்ட சாபங்கள் எங்கள் மேலே இருந்தாலும், எப்படிப்பட்ட சாபத்தினுடைய கட்டுக்களுக்குள்ளே நாங்கள் இருந்தாலும், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை நம்மிடத்திலே அவர் அனுப்பினார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார். யாரிடத்திலே? யூதர்கள் மத்தியிலே இங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையின்படி பொல்லாங்கில் இருந்து விலக்கி சாபத்தில் இருந்து விலக்கிக் கொள்ளும்படி முதலாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை யூதர்களிடத்திலே பிறக்க செய்தார் என்று சொல்லி யூதர்களுக்கு அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தமையினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின காரியம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எங்களுடைய தேவன் சாபத்தை கொண்டு வருகிற தேவன் கிடையாது. அவர் ஒரு மனுஷனை சபிக்கிறவர் கிடையாது. அவருடைய நோக்கம் மனுஷனை சபித்து அவனை இல்லாமல் செய்வது அவருடைய நோக்கம் கிடையாது. அப்படின்றால் அவர்களுடைய கடவுள் கிடையாது. அவர் மெய்யான தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்கிறவனா? இறங்குவது போல எங்களுக்கு இறங்குறவர். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் ஒரு அப்பா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தம்பி போய் கடையில் போய் என்ன சாமான வேண்டிக் கொண்டு வான்னு சொல்லி ஓமன்னு சொல்லி கீழ்ப்படிந்து வரும் பொழுது ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடு, ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு இனிப்பு 5 சதத்தான் தோடம்பல இனிப்புக்காக கடைக்கு போவோம். அவங்க 5 சதத்தின் காசு தந்துடுவாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கொடுத்தால் 6 தோடம்பலம் பண்ணி தோடம்பல இனிப்பு பண்ணி கொண்டு அது எனக்கு பெரிய சந்தோஷம் அந்த காலத்தில். இந்த இடத்துல பார்க்குற காரியம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் பிதாவானவர் ஆபிரகாமோடு சொன்ன காரியம். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் யூதர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொன்று இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியை பொழிந்து அவர் பரலோகம் சென்ற பின்னர் பரிசுத்த ஆவியை பொழிந்து இப்பொழுது அவர்கள் வீதியிலே நின்று அந்த யூதர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
உங்களுக்கு தெரியுமா ஒரு சங்கதி? நீங்கள் எல்லாரும் தட்டி கொண்டு எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் ஆபிரகாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த ஆபிரகாமுடைய கதையோட தொடர்ந்து வருகிற கதைதான் இயேசுவினுடைய கதை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமை புரிந்து கொண்ட யூதர்களாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் கரங்களை தட்டி தேவனை மட்டுமே படிப்போமாமே. இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஆபிரகாமை குறித்து அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆசீர்வாதம் தருகிறது. பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் வானத்தை பூமியை படைத்த கடவுள் எங்களோட பேசும் பொழுது அல்லது அவருக்கு பிரியமானது ஒன்றை நாங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எங்களிடத்திலே ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். அதுதான் உண்மையான தேவனுடைய உண்மையான நம்முடைய அப்பாவினுடைய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ஆதியாகமம் 12:2-3 அவர் எப்படி இந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார் என்று பார்ப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படுகின்றன. இதுல நாங்கள் பார்க்கின்ற ரகசியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்படுகின்ற காரியமும் இதுதான். இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் எங்களை உந்தி தள்ளுகின்ற காரியம். இன்னதை செய்யென்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகின்ற காரியங்கள் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆண்டவருடைய காரியம் இது. அவரை தேட தேட, அவருடைய பாதத்தை தேட தேட ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் இருப்போம். அதுதான் ஆண்டவருடைய காரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். கவனித்துக் கொள்ளுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். கவனித்துக் கொள்ளுங்க. ஜானித்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம். தேவஜனமே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சபைக்குள்ளே வந்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி தேவனை மட்டுமே பார்க்கிறோம். அதனாலே நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் நாம் எல்லோருக்கும் சொந்தமானது. எங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் சந்ததிகளாய் இருக்கிறபடியினாலே அந்த வாக்குத்தத்தம் உங்கள் தலைகள் மேலே இருக்கிறது. அதனாலே தான் சபையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரை பற்றி மற்றவர்களை குறித்து எதுவுமே பேசக்கூடாது. நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் அவருடைய சந்ததிகளாகிய நம்மேலே இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எங்களை சபிக்கிறவர்களை ஆண்டவர் சபித்து போடுவார். இதுதான் இந்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் சபித்து மினக்கண்டு கொண்டு நிற்கிற தேவன் கிடையாது. ஆனால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். உடன்படிக்கை அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டே இருக்கும். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், வீதியிலே 120 போகக்கூடாது என்றால் 120க்கு மேலே போகக்கூடாதுன்னா கமரா வச்சால் அதை அடிக்கும். அடித்தா வீட்டுக்கு பில் வரும். அது போலத்தான் இது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறோம். அதனால ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை தேடி தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகவும் முக்கியமானவர்கள். நாங்கள் கடைகள் பிஸ்னஸில் படிக்கிறவர்கள் படித்துக் கொள்வார்கள். கடைக்கு வருகின்ற ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் கிங் என்று சொல்லி படித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு கஸ்டமரும் ராஜாவை போல கவனிக்கணும், விசாரிக்கணும். வாங்க, என்ன வாங்க போறீங்க? அதாவது சாரி கொண்ட போனால் இந்த கடையில் நிற்கிறவங்களை இப்படித்தான். அது நான் இந்தியாவில் பார்த்துருக்கிறேன். மனத்தில் அதுக்காக தான் அவங்க டீ, பிஸ்கட், சாப்பாடு, சோடா எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இருத்தி வச்சு ஏசி ரூமிலே டிவி போட்டு விளக்கெடுத்து விடுவாங்க. எல்லாம் நாள் முழுக்க நிற்பாங்க. ஒரு கல்யாணம் விட்டு உடுப்பெடுக்க போனோம்.
அவங்க அப்படி எல்லாம் விருப்பமானதை செலக்ட் பண்ண வர வெயிட் பண்ணுவாங்க. இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான். ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே இந்த சத்தியம் இருக்கிறபடினால நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புதினாக நானும் நீங்களும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் என் மேலே எப்படி இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அதை போலத்தான் சபையில் உள்ள மற்ற பிள்ளை மேலே அந்த வாக்குத்தத்தம் இருக்கும். அதனாலதான் நான் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். பகைகள் விரோதங்கள் இருக்க முடியாது. வாசிப்போம் 1 சாமுவேல் 26:9-10-11. தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொள்ளாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் போடாத படிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற வீட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான். தாவீது ராஜா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சவுல் திரட்டி கொலை செய்ய தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது தாவீது ராஜா சவுலை கண்டுபிடித்து விட்டார். ஆனால் தாவீது ராஜா அவரை கொலை செய்ய விரும்பவில்லை. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். என்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கு யாரை மூப்பராகவோ பாஸ்டராகவோ அபிஷேகம் பண்ணி இருந்தார் இன்று வரை நான் அவையில பாஸ்டர் அபிஷேகம் பண்ணினா பாஸ்டர் தான் காய்க்கிறேன். வீட்டில் காய்க்கக்குள்ளேயும் அது அந்த அண்ணன் இந்த அண்ணின்னு காய்க்க மாட்டேன். அவர் பாஸ்டர்னா பாஸ்டர் தான், அப்படி தான் காய்க்கிறேன். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னுக்கு யாரை அபிஷேகம் பண்ணினாங்களோ, ஏன் கண்ணுக்கு முன்னுக்கு தான் அபிஷேகம் பண்ண வேண்டும் இல்லை. மற்றவர்கள் பேச கேட்டாலும் நாங்கள் பாஸ்டர் தான் காய்ச்சி கொள்வோம். அதனால் நம்மளோட வயசு குறைஞ்சாலும் சரி, வயசு கூடினாலும் சரி. இதில் பார்க்கின்ற காரணம் சத்து கண்ணை மூடி முழித்தால் தாவீதை கொலை செய்வதற்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிற சவுல் நன்றாக அயர்ந்து தூங்கி படுத்திருக்கிறார். அந்த இடத்துல அவங்க வந்து சொல்றாங்க, ஆளை போட்டு தள்ளிடுவோம் ராஜா என்று தாவீதுக்கு சொல்றாங்க. தாவீது சொல்லணும், அவன் எப்படிப்பட்ட துன்மார்க்கனாக இருந்தாலும் கர்த்தர் அல்லவா அபிஷேகம் பண்ணினவர், அதனால தொடக்கூடாது என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை அடையாளமாக அவர்கள் அதில் சால்வையில் துண்டை எடுத்துக்கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தாவீது ராஜா சொல்லுகின்ற அனுபவத்தில் பார்க்கிற காரியம், அபிஷேகம் பண்ணின ஒருவன் மேலே தாவீது கை வைக்க விரும்பவே இல்லை. யாத்திராகமம் 14:28 வாசிப்போம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகவும் தப்பவில்லை. நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஆண்டவருடைய காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருந்து புறப்பட்டார்கள்? எகிப்தில் இருந்து புறப்பட்டார்கள். யார் சொல்லி புறப்பட்டார்கள்? கர்த்தர் சொல்லி புறப்பட்டார். யார் அழைத்து கொண்டு வந்தார்? மோசே அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்து, அவன் ஆண்டவர் நம்மை புறப்பட்டு வருகிற மனுஷனுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பாரா இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். ஆண்டவருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி ஆண்டவர் தாவீது எங்களுடைய ஆபிரகாமை அழைத்த பொழுது இனத்தை, ஜனத்தை, தேசத்தை விட்டு புறப்படுகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தானோ, அதே போலதான் இங்கே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாதையையும் ஆண்டவர் செவ்வையாக்கி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டம் கானான் வரை கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய திட்டம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படி தேடி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேடி வந்தால் என்ன நடக்கிறது? ஜனம் திரும்பி வந்து செங்கடல் இரண்டாக பிளந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதை கொடுத்து அதே செங்கடல் மீண்டும் எதிரிகள் துரத்தி வந்த எதிரிகளை அந்த மதிலை போல நின்ற அந்த தண்ணீர் என்ன செய்கிறது? மீண்டும் மூடிக்கொண்டபடியினாலே அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகளிலே நானும் நீங்களும்
தேவையில்லாத காரியங்களிலே எதுவுமே செய்துவிட முடியாது, பேசிவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவர் மேலும் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன். அதனால நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகள் சத்தியத்தை புரிந்து கொண்டால் நாங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டோம். அவ்வளவுதான். தாவீது ராஜா சொன்ன மாதிரி நான் நலமும் பலவும் பேசலையப்பா என்று சொன்ன மாதிரி நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேணும். அவ்வளவுதான். ஏன் வீணாக நானும் நீங்களும் சாபத்தை சுமக்க வேண்டும்? மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்களே பேச வேண்டும், ஏன் தலையிட வேண்டும்? அதனாலே இங்கே நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய காரியம் தான், அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகளுடைய பிரயாணத்தை யாரும் இடத்தில் செய்யக்கூடாது. அவர்களை ஒருத்தனும் தப்ப மாட்டான். இதுதான் ஆண்டவருடைய காரியம். அதனால நானும் நீங்களும் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்போம். வாசிப்போம். 1 சாமுவேல் 14:1-2. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேல் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார், சவுலுக்கு பேசுகிறார். இந்த அமலேக்குன்ற கூட்டம் இருக்கு தெரியுமா? அவங்கள ஒரு கண் வச்சு கர்த்தர் வச்சிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்றது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வந்த போது, அவங்க எல்லாம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் அப்படியே லட்சக்கணக்கான புறப்பட்டு வாராங்க. அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய எந்த ஒரு காரியத்திலும் நானும் நீங்களும் இடைஞ்சலாக இடர்களாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஊழிய பாதையில செய்தாங்க. ஆனால் நாங்கள் வாயை திறக்கல, வாயை மூடிக்கொண்டு ஒதுக்கித்தான் இருந்தாங்க. ஒரு நாளும் யாருக்கும் எதிராக நாங்கள் எழும்பவும் இல்லை, பேசவும் இல்லை. அந்த சாட்சிக்கா என்னுடைய தேவனை நான் சோதரிக்கிறேன். அதுதான் உண்மை. ஆமென். இதுதான் முழுமையான உண்மை. ஏன்னு சொன்னால் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லோரும் மேலும் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதனால நானும் நீங்களும் மற்றவர்களை குறைவாக எண்ணிவிட முடியாது. ஏன்னால் எல்லோரும் அழைப்பை பெற்று வந்திருக்கிறார்கள். ஞானஸ்தானம் பெற்றான பெறாவிட்டான எல்லோரும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று சபையிலே வந்திருக்கிற பிள்ளைகள். நாங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதனாலே தான் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகின்றார் என்று வழங்குகிறதா? உன்னை சபிக்கிறவனை என்ன செய்ய என்று சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே? ஆசீர்வதித்து விடு, நீ தப்பி விடு. ஏனென்றால் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அதனாலதான் உன்னை சபிக்கிறவனை பார்த்து நீ திருப்பி அவனை சபிச்சு கொண்டிருக்காமல், அவனோட பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன செய்ய ஆண்டவர் ஆலோசனை சொல்றார்? நீ ஆசீர்வதித்து விடு. எல்லாருடைய தலைமையில இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் மேலே அந்த வாக்குத்தத்தம் தாங்கி இருக்கிறது. அமலேக்கு அவர்கள் வழிமறித்த காலம் அப்ப, சவுல் ராஜாவுடைய காலம் அப்ப. ஆனால் ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறார். அதனாலே என்னுடைய ஊழிய காலங்களில் ஒரு நாளும் யாருடைய ஊழியங்களுக்கும் நான் ஒரு நாளும் இடராக இருக்க போவதில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த அழைப்பு இருக்குதா இல்லையா என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுவார் என்பது 100% எனக்கு தெரிந்த உண்மை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒரு நாள் ஒருவனுடைய ஊழியத்துக்கு நான் இடர்களாக இருக்க மாட்டேன். அவ்வளவு. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு போகும்படி அழைத்து வந்தவர் கர்த்தர். அந்த பிரயாணத்திலே இடைஞ்சலாக இருந்த எகிப்தியர்கள் எல்லோருமே என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். எங்கே? சிவந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். இந்த யுத்தம் நடக்கிற காலத்தில் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், அமலேக்கர்களை மறந்துடக்கூடாது, இந்த பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் செய்தவங்க. அதனால தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சபைகளில் யார் ஊழியர்களை எப்படி செய்தால் எங்களுடைய சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டே போகும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். யாருடைய அழைப்புக்கும் யாரும் இடர்களாகவோ இருக்க மாட்டார்கள். நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள், ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். ஆமென். இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
சத்தியங்களை கற்றுக்கொண்டால் நாங்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டோம். வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளை வரைச்சணும். சத்துருக்களையும் சிநேகிதீங்கள், உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து சிம்பிளா இதுக்காக தான் சொல்றார். தம்பி என்னவா, தேவையில்லாத வேலை செய்யாத, அவரை பற்றி தெரியாத உனக்கு, இவரை பற்றி தெரியாது, எதுவுமே நீங்கள் தலைவர்கள் வேண்டாம். தேவனுடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எல்லா பிள்ளைகள் மேலும் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தங்கி இருக்கின்றன. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரிய ஜாதியாக்கி பேரை பெருமைப்படுத்துகிற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மேலேயும் இருக்கிறது. அதனாலதான் நானும் நீங்களும் இன்னொருவரை பற்றி குறைவாக பேச முடியாது, எடை போட முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ரகசியம் விளங்குகிறதா, உங்களை சபிக்கிறவரை நாங்கள் என்ன செய்து போட்டு தப்பிவிடணும், ஆசீர்வதிச்சுட்டு தப்பிவிடணும். என்னென்ன நாங்கள் எங்களுடைய செஃப்புக்கு நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் சேர்ச்சில் வந்து நாங்கள் இந்த சேர்த்தை சொல்லிடுறோம். சேர்ச்சில் வந்து ஆண்டவருடைய ராட்சியத்தில் நாங்கள் சண்டைகளை படித்து கொண்டுக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு சோதனை எங்களுடைய சேர்ச்சில் அப்படி ஒன்றும் உதாரணம் ஆண்டவருடைய ராட்சியத்தை குறித்து சொல்லுங்கள். செஃப்ன்ற உடனே பையன் வேலையால் நிப்பாட்டி போடுவாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ச்சைகளில் எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள் துணிகரமாக. ஏன்? இந்த சத்தியம் தெரியாதபடியினால் எங்களுடைய இருக்கிற ஒவ்வொருவன் மேலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. நாங்கள் தப்ப வேணுமாயிருந்தால் இயேசு கிறிஸ்து சொன்ன கரெக்டான இந்த ஐடியாவை மதிப்போம், நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அவர்கள் எங்களுடைய பயணத்தை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன்? இதுதான் சத்தியம். அதனால எங்களுடைய ஊழியங்களையோ அல்லது எங்களுடைய பாதையையோ அழைப்பின் பாதையையோ மனுஷர்கள் எதுவுமே செய்ய முடியாது என்பதை மனதில் வச்சுக்கொண்டு ஆமென் எழுந்திருப்போம். நாங்கள் ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதுக்கு காரணம், நாங்கள் எங்களோட முரண்படுகிறவர்களோட அல்லது பகைக்கிறவர்களோட விரோதிக்கிறவர்களோட எங்கள் மேலே எரிச்சல் பொறாமை நிமித்தம் எங்களை தாக்குகிறவர்கள் மேலே நாங்கள் இந்த சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுவோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதற்கான காரியம். வழி நடக்கும் கண்மணி போல ஆத்துக்கொள்ளும் கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும், பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை வழி நடக்கும் கண்மணி போல